டுடே டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா தயவு செய்துக்குள்ள கடந்து செல்லலாம். இது ஒரு ஸ்மால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு செய்தி, ஒரு பெரிய பிரசங்கம் இல்லை. இந்த சுவிசேஷத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்க இதுவரைக்கும் நம்மளை டீல் பண்ணல, அதனால தான் இன்றைக்கு நான் இதை பேசப்படுறேன். அந்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களோட சொல்லி அந்த வசனத்திலிருந்து பிகின் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். ஸோ அந்த வசனம் தான் எழுதினா பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Ecclesiastes 9th chapter verse 11. பிரலாபகுலோ சரி, 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரி, இப்போ எத்தனை பேர் வாசித்தாலும் அதுல என்ன ஆட்சேபனே கிடையாது. இதை எல்லாருமே வாசிக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? Can everybody read together? Yes, start. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்கள் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்கள் சௌரியமும் போராது. பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானமும் போராது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போராது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போராது. எல்லாருக்கும் சமயம் தேவை செய்யணும். போதும். என்ன கவனிங்க ப்ளீஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம மெசேஜினுடைய ஆர்டர் நீங்க புரிஞ்சுக்கணும். வசனத்துல நீங்க கலந்துட்டீங்கன்னா முக்கியமான அந்த ரசத்தை விட்டுடுவீங்க நீங்க. அதனால பைபிள் ஜாஸ்தி படிக்காதீங்க. விஷயம் தெரிஞ்சு வச்சு நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கலாம். நான் இந்த வசனம் நான் உங்களுக்கு சொல்ல போறதில்ல. இதை நான் யூஸ்வலா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக, மனப்பாடப்படுத்துறதுக்காக 9/11 அப்படின்னாக்கா நம்ம யூஸ்வலா ஞாபகப்படுத்திக்கிறது இந்த டிசாஸ்டர் தான். 9/11 அப்படின்னு சொல்றோம். இது நம்ம மனப்பாடத்துக்கு இது ஒரு ஏற்றதாக நம்ம எடுத்துக்கலாம். 9/11 Ecclesiastes 9:11 இப்படி ஞாபகம் பண்ணிக்கலாம். என்ன விஷயம்னா வாழ்க்கையினுடைய தத்துவம். இது என்ன? இந்த வாழ்க்கையுடைய தத்துவம் சபைக்கு மட்டும் தான் போதிக்கும். நம்ம இது வேற இடத்துல போய் போதிக்க முடியாது. மற்ற இடத்துல இதெல்லாம் போதிக்கிற ஒரு செட்டிங்ஸ் இல்லை. நம்ம சபையில நம்ம சபையில விசுவாசிகள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம சபையில விசுவாசிகள் இதனுடைய சாராம்சத்தை அறிந்திருக்கணும். இதுல முக்கியமான ஒரு 6 இம்பார்ட்டன்ட் காரியங்கள் இதுல இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது ஓமையா சொல்லியிருக்கிறார். ஒரு கதை, ரொம்ப சூப்பர் கதைகள் ஆண்டவர் இயேசு சொல்வார். ரொம்ப ஜோக்கியா சொல்வார், ரொம்ப தமாஷா சொல்வார், ரொம்ப அழகா சொல்வார் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம ரசிக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் எப்பவுமே சீரியஸா தான் போயிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அதுக்கு ஒத்து போல நான் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். எப்படின்னா, ஒருத்தர் எவ்வளவு தூரம் ஓடணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நான் ஓடுறேன், வாழ்ந்து காட்டுறேன், நான் செய்யறேன், நடக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் என்னத்தையும் சொல்றாங்க. ஓடுறாங்க. அந்த ஓடுறனுடைய வேகம் ஒரு கர்த்தருடைய கிருபை இல்லாம பத்தாது. நான் ஓடுறேன், அந்த ஓட்டம் கிறிஸ்துவோடு ஒத்து போகாது சார். நெக்ஸ்ட், ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன், நான் சண்டை போடுறதுக்கு, ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் ஒருத்தர் சொல்லி, அவன் ஒரு சௌரியவானுடைய சௌரியம், அதாவது அவ்வளவு டேலண்டான ஒரு மனுஷனா அவன் ஆயிட்டா கூட சரி, கர்த்தர் அவனை எக்யூப் பண்ணலனா அவனுடைய தகுதி நிச்சயமாகவே பிரயோஜனப்படாது. மூணாவது என்ன சொல்லுது? பிழைப்பு. எப்படி பழைக்கிறது? உலகத்தில் எப்படா பழைக்கிறது? பேசினாலும் தப்பு, பேசாவிட்டாலும் தப்பு, வாழ்ந்தாலும் தப்பு, வாழாவிட்டாலும் தப்பு, நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு, மூஞ்ச பார்த்தாலும் தப்பு, பார்க்காதி போட்டாலும் ஏண்டி பார்க்கலன்றாங்க. எல்லாமே தப்பு. உலகத்தில் எல்லாமே தப்பு. எப்படித்தான் வாழ்றது? எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு தேவை? யோசனை பண்ணி பாருங்க. எப்படி பழைக்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பழைக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஞானம் வேணும்? தேவ ஞானம் தான். தேவ ஞானம் வேண்டும். இதனால தான் வீட்டுல கூட சண்டை, சில நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்கள்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகலிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன நல்லா சமாஷா பேசிருப்பாங்க, சந்தோஷமா இருக்குதுரா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. டக்குன்னு உங்க வாயாலே நீங்க கெடுத்துருப்பீங்க. அந்த இடத்துல அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அப்படியே விரோதி மாதிரி நினைச்சிருப்பீங்க. சோ விசுவாசியே தேவ ஞானம் ஒரு மனுஷனை ஆக்கியபையிலே வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஞானத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்க முடியும். அடுத்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா எப்படி? சொத்து, ஐஸ்வர்யம், அந்தஸ்து, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம்ன்றது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு சொத்து, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பணம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்மை சுகத்தோடு அனுபவிக்க தேவன் உதவி செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. There may be sometimes ஆண்டவர் உங்களிடத்தில் கொடுத்திருப்பார். எத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்திருப்பார். தாய் தகப்பனை காப்பாற்ற கொடுத்திருப்பார். சில நேரத்தில் யாரோ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நோயாளியை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் உங்கள்கிட்ட பணத்தை வரவைக்குவார். சில நேரத்தில் உங்களை அறியாத எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி பல காரியங்கள் உங்ககிட்ட கொடுப்பார். சில நேரத்தில் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வந்த உன் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது உனக்கு சொத்து கர்த்தர் அனுபவித்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிகளே, இதெல்லாம் எதுக்கு, ஏன், எப்பொழுது, எப்படி அனுபவிக்கணும்ன்றத கணிக்கிறதுக்கு தேவ ஞானம். உலக ஞானம் பார்த்தாங்க. உலக ஞானம் எப்படின்னா, அவன் வீட்டில் இருக்கிற சோஃபா இருக்குது, என் வீட்டில் அதோட நல்ல சோஃபா வேணும். அவன் வீட்டில் நல்ல டிவி இருக்குது, அதோட சூப்பர் டிவி வேணும். அப்படி என்ன பர்பஸ் ஒன்றும் புரியல. எவ்வளவு காலம் இது ஒன்றும் புரியல. ஸோ ஒரு மனுஷனுக்கு அந்த ஐஸ்வர்யத்துக்கு கூட அர்த்தமே இல்லாதது, புரிஞ்சுக்கிறதுக்கே சந்தர்ப்பம் கிடையாது. தயவு அடைகிறதுக்கு, லாஸ்ட்ல சொல்றது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவு. நல்லா படிச்சு, நல்லா பட்டம் பெற்று, பலவிதமான எஜுகேஷன், அதாவது இன்டெலெக்சுவல் நாலேஜ் ஃபுல்லாவே பெற்று அவர் எவ்வளவு தூரம் பலன் பெற்றுட்டாலும் அந்த பலன் ஒருவேளை சம்டைம்ஸ் சில பேர் பைத்தியக்காரா போயிடலாம். சில பேர் வேலை கிடைச்சு கூட ஒரு நல்ல படிப்பு இருந்து கூட வேலை இல்லாத போயிடலாம். சில பேருக்கு அந்த படிப்பு இருந்து கூட அதனால யாருக்குமே பயன் இல்லாம இருக்கணும். சில நேரத்தில் இவன் என்னத்துக்கு தான் படிச்சானோ, எப்படி விழுக்கிறது பாருங்க. ஒருத்தங்கிட்ட பேச தெரியல, ஒருத்தங்கிட்ட பழக தெரியல, குடும்பத்தோட என்னடா ஏது கேட்க தெரியல, இது எங்கேயோ போய் காட்டில் வளர்ற மாதிரி போயிட்டு இருந்து கிடக்குது, எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இவன் படிச்சானோ, எதுக்காக படிச்சானோ, வீட்டை விட்டே ஒதுங்கிட்டு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டேஜ் சில நேரத்தில் ஆகிடும். ஸோ படிப்பு படிச்சதுனால எல்லாருக்குமே அது கிரீடமா மாறாது. படிப்பு எப்பொழுதுமே கர்த்தரால அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேவனாலே அங்கீகரிக்கப்படாத மட்டும்தான் நிச்சயமாகவே தயவு 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 பெறறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. வித்துவான்களின் அறிவு நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அறிவு இல்லாமல் போனால், அல்லேலூயா, கர்த்தருடைய அறிவு இல்லாமல் போனால் படிப்பு நமக்கு வேஸ்ட் ஆகிவிடும். ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தெளிவாக நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுகிற மனுஷன், யுத்தம் பண்ணுகிற மனுஷன், பிழைக்க மனுஷன், ஐஸ்வர்யத்தின் மனுஷன், தயவுள்ள மனுஷன், யார் எந்தெந்த கோணங்களில் நம்ம எல்லாம் புத்திசாலிகளாக மாறி அற்புத ஆட்களாக மாறிவிட்டாலும் இது எல்லாருக்கும் என்ன நடக்கணும்னா சமயம். என்ன சமயம்? சில ஜனங்க சொல்றாங்க அந்த மாதிரியா, இது கெட்ட டைம் இருக்கு, பத்திரம், இது அத அமாவாசை போவாத, 11 மணிக்கு இது போவாத. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறதே இல்லை, போயிட்டு தான் இருக்கிறோம். எப்படி ஆவாது? ஏன் நான் நம்ம தான் அமாவாசை, உங்களுக்கு அது புரியல. See, we are the அமாவாசைஸ். They don't know. So அமாவாசை கிட்ட அமாவாசை வச்சுக்காது. So கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சமூகத்துல ஆண்டவர் நமக்கு ஏற்ற சமயமாக மாற்றுகிறார். நீ எடுத்துக்கொள்ளுகிற நேரம் தேவனின் நேரமாக தேவன் மாற்றுகிறார். நீ தெரிந்து கொண்ட நேரத்தை தேவனின் நேரமாக தேவன் மாற்றுகிறார். அதுதான் we are the person who convert the times. Hallelujah. நாம் அதை மாற்றுகிறவர்கள்.
we are the people who convert things. மாற்றணும், நம்ம மாற்றணும். அதுக்கு படிப்பு கதை இல்ல, தேவையில்ல, வேற எந்த அந்தஸ்து தேவையில்லை, அதுக்காக பெரிய ஞானவான்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்காக பெரிய பணக்காரனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் உன்னை நேரம் வாய்க்கும் பொழுது தேவ செயல கர்த்தர். அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். கர்த்தர் அல்ல, இட் இஸ் நாட் த மேக்னெட்டிக் எஃபெக்ட், it is not that direction, it is not the positive effect அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய எஃபெக்ட் வந்து உங்களுடைய சமயத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒன்று கூட்டி கொண்டாந்து உட்கார வைக்கும். துக்கம்ன்றது யாரையும் விடாதுங்க, உங்களை விடாது. இயேசு கிறிஸ்து விடல, உங்களை விடுமா? ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தான் அல்ல, அதனால உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா தான் சொல்றாரு, நல்ல ஓப்பனா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லப்பா, அதனால உலகம் என்னை ஏற்றுக்காது. அதே மாதிரி நீ உலகத்தான் அல்ல, உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாது. யாரா இருந்தாலும் பகைப்பாங்க, யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ளவே உங்களுக்கு மேல பகையா இருப்பாங்க, உங்க மேல கோபமா தான் இருப்பாங்க, ஏதானா ஒரு வம்பு இழுத்துன்னு தான் அவங்க. இயேசுவே விடல, உங்களை விடுவாங்களா? சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பட்டை மரம் நம்புவார். ஹல்லேலூயா. அவர் பச்சை மரம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மரம்? பச்சை மரம். நம்மெல்லாம் எப்படிப்பட்ட மரம்? பட்டை மரம். நம்மெல்லாம் பட்டுட்டோம், ரொம்ப நம்மெல்லாம் ரொம்ப தோய்ந்து போயிட்டு இருக்கிறோம். உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கஷ்டம் விட மாட்டார். ஆனப்படினால் விசுவாசிகளே ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கலாம்? அம்மா சூடம்மா, ఇక్కడ చూడమ్మా, నేనేం చెప్తా ఉన్నది వినమ్మా ఫస్ట్. அப்போ இப்போ முக்கியமா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஒரு காரியத்தை ஒரு வசனத்துல முடிச்சிட்டோம். 9:11 எக்லெசியாஸ்டஸ் 9:11 அதுக்கு ஞாபகம் பண்ணிங்க. எப்பொழுதுமே மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிம்டம்ஸ் போடணும், ஏதாவது சாக்கு போடணும். இந்த மாதிரி சாக்கு போட்டுருங்க, எப்போ கேட்டாலும் சரி. இனிமேல் 9:11 எனக்கு தெரியும், ஏன்னா 9:11 எக்லெசியாஸ்டஸ் என்ன அது 9:11 என்ன 9:11ன்றா ஒன்றில் அங்கே ஒரு புக்கில் 9:11 இருக்குதா, 9th அதிகாரம் சொல்லிட்டு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை. ஸோ அமெரிக்காவில் நடக்கிற 9:11 வேற, நம்ம மனசில் இன்னைக்கு நடக்கிறது 9:11 நல்ல புரிஞ்சுங்க. ஸோ இப்போ 9:11 ஓரளவுக்கு நமக்கு அந்தஸ்து புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய சமயமும் தேவனுடைய செயலும் நடக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் எக்ஸோடஸ் சாப்டர் 23-17 ವಿಮೋಚನ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ರಿಂದ 17. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 17 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளை நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீ கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். நம்பர் 2, சொர்க்கத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டு பண்ணாத. அல்லேலூயா. நமக்காக ஏற்படுத்திக்காத. அல்லேலூயா. அது ஒரு விக்கிரகமா இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்து படமா இருக்கலாம், அல்லது ஒரு சிலுவையா இருக்கலாம், இல்லது உன் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது உன் ஹஸ்பண்டா இருக்கலாம், அல்லது ரொம்ப நேசிக்கிற உன் மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், நீ ரொம்ப இஷ்டப்படுற ஒரு 500 ரூபாய் நோட்டு பாக்கெட்லயே வச்சிருக்கிற பாரு, அந்த நோட்டா கூட இருக்கலாம். அல்லது நீ எப்பொழுதுமே அப்பப்போ போய் பேங்க்ல போய் இந்த காசு வச்சுக்கிறது பத்திரமாக்குதான்னு செக் பண்ணி அதுலேயே கவனமாக்குற பாரு, அதுவா இருக்கலாம். எதனா இருக்கலாம். எதை வேணாலும் ஆண்டவருடைய அன்பை இழுத்துற முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு சொரூபத்தை உருவாக்க. நம்பர் 3, 3வது 7ஆம் வசனத்துல இருக்குது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத. கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது, வீணில வழங்காது. நம்ம போய் பண்றது வித்தை எவ்வளவுனா கிட்டும், அதனால தேவனுடைய நாமம் கேவலப்படக்கூடாது. ஒரு கிறிஸ்டியன் பாடுறா எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னா அது தேவனை தூஷிக்கிற ஒரு சூழ்நிலை மாறிவிடும். அப்படினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வீணிலே வழங்கக்கூடாது. ஓய்வு நாள் சண்டே ஆராதனை நமக்கு எப்பொழுதுமே 7வது நாள்னா சாட்டர்டே தான் 7வது நாள், சண்டே தான் ஃபர்ஸ்ட் நாள். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே தான் நமக்கு 7வது நாள். இயேசு கிறிஸ்து 7வது நாள் தான் ஓய்ந்திருந்தார். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் விஷயம், தெரியாத நீங்க கான்செப்ட் எல்லாம் கவனிக்க கூடாது. அதாவது 7வது நாள்னா சனிக்கிழமை தான் 7வது நாள், அன்னைக்கு தான் கர்த்தர் ஓய்ந்திருந்தார், அன்னைக்கு தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு காலகட்டத்துல இது சண்டே வந்து நமக்கு எல்லாருக்குமே இந்த ஓய்வு நாளா இருந்தா நல்லா இருக்கும்
அப்படி சொல்லிட்டு வீக்கினுடைய ஃபர்ஸ்ட் டேவே ஓய்வு நாளா ரெஸ்ட் டேவா வச்சுட்டாங்க. இப்படி உலகம் ஒரு கன்வெர்ட் கொண்டாடுறதுனால அந்த லீவை நம்ம வர்ஷிப் டேவை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்றதை தவிர நம்ம ஆக்சுவலா 7ஆவது நாள் ஓய்வு நாளா யூஸ் பண்றோம்ன்றது கிடையாது. அதனால ஞானமா கர்த்தர் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்பர் 1 வாரத்துல முதல் நாள் நமக்கு லீவ் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கு, வேர்ல்ட் வைட் பண்ணிக்கிறோம். ஹalleluya. பட் லாஸ்ட் டே வந்து சாட்டர்டே தான். தட் நான் யாரும் ரிஜெக்ட் பண்றது இல்லை. கர்த்தர் பிள்ளைகள் அந்த ஓய்வு நாள் ஆராதனையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். கை உயர்த்தி பார்க்கலாம். தாயும் தகப்பனையும் கனம் பண்றவங்க. ஹalleluya. Thank you very much. கொலை செய்யாத, விபசாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி கொடுக்காது. யாரை பத்தி பொய் சாட்சி, யாரை பத்தி பொய் சாட்சி உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு. ஆனா இன்னொருத்தர் வந்து இங்க எப்படி சொல்லிட்டு கேட்டா அவங்கள பத்தி தப்பா சொல்லாத. நீயா கதை கட்டுறதுக்கு அவங்கள பத்தி தவறா நீ பேசாத. யாரை பத்தி நீ பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம தேவ பிள்ளைகள். அதனால நம்ம ரொம்ப ஞானமா நம்ம பேசணும். எந்த ஒரு சாட்சியும் கரெக்டான சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியா சொல்லப்படுகிறது இச்சையா இருப்பாயாக. நம்மது இல்லையா நீ விட்டுடு, இது என்னது இல்லை விட்டுடு. இன்னொருத்தருக்கு நம்மளதான் மாற்றக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டாமினேட் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஈவன் நீங்க லேவியரகமும் போங்க, யாத்ராகமத்துக்கு போங்க, தர்ம உபதேச காண்டா அதாவது உபாகமத்துக்கு போங்க, அந்த சர்வே பண்ணிட்டு சர்வே கல்லுக்கு பாருங்க, அந்த கல்லுல ஒரு சின்ன உறுப்பு கூட இங்க மாத்தாதேன்றார் ஆண்டவர். அப்போ சர்வேக்காரன் என்ன வச்சானோ அந்த கல்லை கூட நீ ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட நம்ம மாத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அப்போ ஆண்டவர் இஸ் சோ கன்சர்ன் அபௌட் இட். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இன்னொருத்தருக்கும் உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு வரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே நியாயத்தோடு செயல்படணும். அதுக்குன்னு ஒரு ஆளுக்கிறாங்கன்னா அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிறான். செஞ்சதை நீ கரெக்டா அதை அனுசரிக்கணும். அதனால இந்த 10 கற்பனைகளை இவ்வளோ சொன்ன உடனே ஞாபகங்களை சப்போஸ் உங்களை பார்த்து கற்பனைகளை சொல்லுங்க 10 கற்பனைனா நீங்க யோசிப்பீங்க. சில நேரத்தில் சில மிஸ்டேக்ஸ் கூட ஆயிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, வரப்பா இந்த கதை இது சரிபட்டு வராது, அப்பா கவனிப்பா, அப்பா கவனி, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டார். ஒரே ஒன்று, உன் உடம்பை நீ எவ்வளவு நேசிக்கிறியா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனை ஆயிட்டா அலமோது கண்ணு, கையை ஒதுருது, ஓடி செய்யுது, நம்மள அறியாதே ஓடுறோம். மூளை ஆபரேட் பண்ணினே இருக்குது, டைரக்ஷன் கொடுத்துனே இருக்குது. திடீர்னு இங்க தான் இருக்குது. திடீர்னு சொல்லிடுறீங்களா, உங்களை அறிஞ்சா சொல்லிடுறீங்க, உங்களை அறியாத நீங்க சொல்லிடுறீங்க. திடீர்னு ஏதோ ஒரு இடைஞ்சல், எவ்வளவு ஈஸியா எவ்வளவு ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்குது கவனிச்சு பாருங்க. அப்போ உங்க சரீரத்திற்கு நீங்க எவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்குது அவயங்கள் சொன்னா, the greatest theory in the world னா இந்த உடம்பு, நம்ம உடம்பு கிட்ட இருந்தே நம்ம எவ்வளவு காலம் கத்துனாலும் பத்தவே பத்தாது. அப்படியாப்பட்ட தியரி தான் ஓன் செல்ஃப் பாடி. இந்த பாடியில நம்ம ஒருபோது தீங்கு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஒன்லி திங், முட்டாளோ ரட்சிக்கப்படாதவனோ இல்ல சீரா ரட்சிக்கப்படாதவன் மட்டும்தான் தனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுவாங்க. அதுவே தனக்கு யாருமே துரோகம் பண்ண மாட்டாங்க. அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒன்று. ஆமென். சோ இந்த ஒரு காரியத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோமோ அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் பிரிவிலேஜ் கொடுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னது, அவங்களுக்கு அந்த உரிமை கொடு. ஹல்லேலூயா. நீ போய் அவங்களை இன்டெலிஜ் பண்ணாத, அவங்களுக்கு நாசம் கொடுக்காத. உன் உடம்பு எவ்வளவு பத்திரம் நீ நினைக்கிறியோ அதே மாதிரி அவங்க உடம்புக்கும் பத்திரம் நீ நினை. சோத்திரம். அதனால நம்ம என்ன பண்ண, நல்லது செய்யறதுக்கு பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு தீமை செய்யக்கூடாது. சப்போஸ் நான் என்ன உங்ககிட்ட விரும்புறேன், எனக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறனோ நான் அவங்களுக்கு செய்ய அதான் ஆண்டவர் பல இடத்துல சொல்லி கொடுக்குறார். அதனால இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப ஊறி வரணும். நான் ரிவ்யூ பண்ணுகிறேன் ஆக்சுவலா. சோ நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த ஒரு சத்தியத்தை ரொம்ப அழகா, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும்னு சொல்லிட்டா, உனக்கெல்லாம் எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே உரிமை இன்னொருத்தனுக்கு இருக்குதுன்னு நினைச்சுட்டு விட்டுக்கொடு. அவனை விட்டுக்கொடு.
அவனை ஏன் ஸ்லேவ் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிற? ஏன் காரி தூக்குற? நீ ஏன் விரோதிக்கிற? நீ ஏன் அவனுக்காக வைத்தறிச்சல் படுற? நீ ஏன் பொறாமப்படுற? ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டா ஏன் நீ அவஸ்தைப்படுற? நீயும் செய். அது போல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ நேசிக்கிற அந்த ஒரு கான்செப்ட் இன்னொருத்தருக்கும் இருக்கட்டும்ன்ற ஸ்டேஜ் வந்துட்டா நாம் அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளவு காரியத்தை சொன்னேன்னா, இது அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. இப்போ நம்ம அந்த கான்செப்டுக்கு போலாம். வாசிங்க லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 சில வசனங்கள். லூக் சாப்டர் 16 19 சில வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಿಂತಿದ್ದನು. ಅವನು ಸಕಲಾಗಿ ನಯವಾದ ನಾರುಮಡಿ ಮುಂತಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಪ್ರತಿದಿನವೂ ವೈಭವದೊಡನೆ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಿದ್ದನು. ಸರಿ, ಎರಡು ಹೊತ್ತು ವಾಸಿங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ரெண்டாவது வசனம் வாசிங்க. லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவள் பருக்களை நக்கிக்கொண்டது. ಹೀಗಿರುವಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲದ ಮೇಲೆ ಆ ಭಿಕ್ಷುಗಾರನು ಸತ್ತನು. ದೇವದೂತರು ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಬ್ರಹಾಮನ ಎದೆಗೆ ಒರಗಿಸಿದರು. ಆ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಸಹ ಸತ್ತನು. Take pity on me and send Lazarus to dip his finger in some water and cool my tongue because I am in great pain in the fire. ஓகே, தேங்க் யூ. இப்போ இந்த வசனங்கள்லாம் 31 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்திருக்கிறோம். இது நல்ல விஷயம், தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கல. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் அதனால தான் உங்களுக்கு நான் பேசுறேன். பாருங்க, எனக்கு நல்ல அலர்ட்டா இருக்கு. பாருங்க, நீங்க பண்றப்ப கூட எனக்கு புரியுது என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அதனால நான் எல்லாருமே இங்க வந்து உங்க பிரயோஜனம் ஆகணும்னு நினைக்கணும். நான் அப்பதான் நான் பாஸ்டர். ஸோ பிரயோஜனம் ஆகலைன்னா நான் இங்க இருந்து குப்பை கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வாதம் அடையணும். நீங்க போய் நாளைக்கு டீச் பண்ற லெவலுக்கு வரணும். நீங்கெல்லாம் ஒரு போதகரா மாறணும். இதான் என்னோட கான்செப்ட். இல்லைன்னா இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. கேட்டீங்களோ கேட்கணும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பெருமையா ஓடிடுவேன். அது இல்லை சபை, அது இல்லை மெசேஜ். ஸோ நம்ம வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் தெளிவா புரிஞ்சுக்கின்னு மண்டையில போய் உட்காரணும். அது நாளைக்கு ஒரு 4 பேருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க மாறிடணும். மை சேவர் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா வசனங்களை நம்ம அதிகமா உங்களை கொண்டு போய் என்கிரேவ் பண்ணி விடுறோம். அதுல வந்து தொலை போட்டு அந்த வசனத்தை உட்கார வைக்கிறோம் மூலையில. அதனால மறக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த ஸ்டோரி என்னன்னா, 2 வித்தியாசமான, என்ன கவனிங்க, படிக்கக்கூடாது பைபிள் ப்ளீஸ். 2 வித்தியாசமான டிஃபரண்டான ஜோனர்ல வர்றவங்க, டிஃபரண்டான ஒரு கார்னர், அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்றாங்க, ஓவர் ஆக்ட் பண்றாரு அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப 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 பணக்காரு, ஒருத்தர் ரொம்ப 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 ஏழை. இது வந்து நடந்த சம்பவம் கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு கதையை சொல்றாருன்றது தான் நீங்க இதுல பார்க்கணும். சோ கர்த்தர் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸை எடுத்துக்கினாரு. எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் ஒரு சின்ன கதையை வச்சுக்கின்னு உலகத்தில் இன்னைக்கு நடக்க போற காரியத்தையும் நடக்க போற ஃபைனல் காரியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருன்றத இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். எப்படின்னா, இந்த ஒரு மனுஷன் ரொம்ப வெல்த்தியா சம்பிரமமான மனுஷனா இருந்து, ரொம்ப ஆஸ்தி உடையவனா இருந்து, பலரால ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனா இருந்து, அவன் அவ்வளவு தினம் அப்படிப்பட்ட ஒரு சம்பிரமாய் வாழக்கூடிய மனுஷனா ஒரு சைடு இருக்கிறான். இன்னொரு சைடு இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எப்படின்னா, டோட்டலி ஹி இஸ் a lone person, தனிப்பட்ட ஒரு நபர். அவரு எந்த சொத்து சுதந்திரம் இல்லாத ஜீரோல இருக்கிறார். அவருக்கு வந்து எந்த விஷயத்திலுமே யாரும் உதவி இல்லாத ஒரு ஆள். பிளஸ் அந்த மனுஷனுக்கு தினமும் ஒருவேளை சாப்பாடு கூட அவனுக்கு இல்லை. அதனால அவன் பிச்சைக்காரன்ற ஒரு ஸ்டேஜ்ல அவன் உட்கார்ந்துருக்கான். உட்கார்றான்.
ஒரு பணக்காரன் எக்ஸ்ட்ரீம் ஆள் எதிரில் அவன் கேட்டு கிட்ட உட்கார்ந்துக்கிறான். அதான் அங்க இருக்கிற கிளைமேக்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே இந்த இடத்துல கர்த்தர் ஏன் இதை சொல்றாருன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸா இந்த வசனத்தை அதிகமா திங்க் பண்ணுவேன். இது ஏன் இப்படி சொன்னாரு, எதுக்கு இப்படி சொன்னாரு, ஏன் இதை சொல்லணும், இவனுக்கும் என்ன ஒத்தே போறதில்லையே, எதுக்காக இந்த ஒரு காரியத்தை போட்டு இப்படி எல்லாம் சொல்லணுமே, அது எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாரு, பல முறை நான் கேள்வி கேட்டு 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 தலையை உடச்சுக்கிட்டு உண்டு. ஆனால் இப்போ சில கருத்துக்களை கொஞ்சம் வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டு நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ லாசர் எக்ஸ்ட்ரீம்லி ஒன்னு காரியத்திலையும் எதிலையுமே இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் இப்போ பாருங்க, இந்த 2 பேருக்கு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த இமேஜினை உங்ககிட்ட விட்டுட்டார். நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், பணக்காரனா தான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லாத ஒரு பிச்சைக்காரன் தான் அவன் எப்படியெல்லாம் இருக்கவா, எப்படியெல்லாம் இருக்க சாத்தியம் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணிக்கோ, அது உங்ககிட்ட விட்டாரு. ஆனால் உடனே ஆண்டவர் பிளேட்டை திருப்புறாரு. எப்படி இந்த கதையை திருப்புறாருன்னா, 2 பேரும் சாகுறாங்க. விசுவாசியே, நீ பணக்காரனா இது, நீ ஏழைனா இது, நீ எம்எல்ஏனா இது, நீ ஒரு தரித்திரனா இது, அல்லது நீ எதுலையும் யூஸ்லெஸ்ஸா இது, பிரயோஜனமா இல்லாத இது, யாருக்கா இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில மரணம் என்று வரும். இந்த கர்த்தர் கான்செப்டை கொண்டாடுறாரு. இந்த இடத்துல கான்செப்டை கொண்டாடுறாரு. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நல்ல தலையில அச்ச மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது? there is a death for me and you. இதை ஒன்று மனசுல வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வாழத்தக்க எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக சஜஷன்ஸ் நம்ம கிட்ட கொடுக்குறாரு ஆண்டவர். அது அவன் எப்படியெல்லாம் பணக்காரன்னு சொல்லிட்டா கதை முடிஞ்சிருமா, அவன் எப்படி வாழ்ந்தான்றதை நீங்க யூகிங்கோன்ற ஆண்டவர் இந்த இடத்துல. நெக்ஸ்ட், ஏழைன்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மனசுல கேவலமான ஒரு எண்ணம், அவன் கிட்ட போகக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட், வேற யாருன்னா அழகா இருந்தாக்க 10 முறை கூட பார்த்துருவோம். ஒரு பிச்சைக்காரனாக்க செகண்ட் அட்டெம்ப்ட் கூட அவன் முடிஞ்சு பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை நமக்கெல்லாம். நல்லா கவனிங்க. இப்போ அந்த பிச்சைக்காரன் உடனே நம்ம கவனம் கூட கொடுக்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை, அவன் மேல இன்க்ளினேஷனே வராது. பிளஸ் இன்னொரு தாட் எது தெரியுமா, ஏன்னா தரித்திரம் படிச்சோம், இது பிச்சைக்காரன் மாதிரி அறியணும், எப்படியாப்பட்ட கேடு கிட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ, இன்னைக்கு கடவுள் இந்த நிலைமையில படம் அவனை விட்டுட்டார். சரி, இன்னைக்கு நேச்சுரலா நம்மளாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான். இன்னைக்கு யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அவனுடைய நிலைமையை யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஒரு பிச்சைக்காரன், ஒரு மோசமானவன், ஒரு எதிலையும் இல்லாதவன் சொன்ன உடனே நம்மளுடைய நோட்டம் எல்லாமே ஒரு கீழ்த்தரமானதும் குறைந்ததாகவும் ஒரு வேல்யூ இல்லாத ஒரு கட்டத்துல தான் கொண்டு போய் நம்ம மனசு விடுது. நம்ம அப்படித்தான் அவனை வேல்யூ பண்றோம். ஆனா கர்த்தர் இந்த 2 காரியத்தையும் நம்ம சைடுல விட்டுட்டார். நீ திங்க் பண்ணிக்க எப்படின்னா, என்ன யோசனை பண்ண விருப்பம் யோசனை பண்ணிக்கோ. நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல எத்தனை பேர்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம கிட்ட நடத்தின்னு வந்தாங்கோ, அவங்களுடைய சந்தர்ப்பத்தை வச்சுதான் பணக்காரனை நம்ம யூகிக்கிறோம். எவ்வளவு ஏழை நம்ம கண்ணில் படுதோ, நம்ம கேள்விப்படுறோமோ, அதை வச்சுதான் ஏழையே நம்ம தீர்மானம் பண்றோம். ஒரு பணக்காரனை தீர்மானம் பண்ணும் பொழுது நாம் எதெல்லாம் கேள்விப்பட்டோமோ, எதெல்லாம் பார்த்தோமோ, அதை வச்சுதான் பணக்காரனுடைய நிலைமையை நம்ம தீர்மானம் பண்றோம். இட்ஸ் அப் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. உன் இஷ்டத்துக்கு நீ தீர்மானம் பண்ண முடியாது, உன் இஷ்டத்துக்கு தீர்மானம் பண்ண முடியாதுன்றார் ஆண்டவர். இந்த காரியத்தை 2 பேருமே டெத்ன்ற ஒரு காரியத்தில் அவங்க சந்திக்கிறாங்க. தட் மீன்ஸ் நம்ம எல்லாருக்குமே டெத்ன்றது ஒன்று இருக்குது, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும்ன்றாரு. இந்த ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கூட பில்டப் பண்ணணும். அதாவது அதுக்கு என்ன செய்யணும், எதை சஸ்டெயின் பண்ணணும்ன்றது ஒரு செய்யணும்ன்றாரு. நான் செத்த பிறகு லாசரஸ் ஏஞ்சல் மூலமா கேரி பண்ணி ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போயிட்டு உட்காரப்படுறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம், பணக்கார செத்து பிசாசின் தொண்டர்கள் அவனை கூட்டு போய் நரகத்துல உட்கார வச்சாங்க.
உடனே டார்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் ஆல். உடனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விசுவாசியே, church has to realize, analyze, scrutinize, visualize this particular concept. என்ன கான்செப்ட்? இவங்க வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, பணக்காரனா வாழ்ந்தாங்க, ஏழையா வாழ்ந்தாங்க, இதை சொல்ல தெரியுது இல்லை நம்ம. ஆனா அந்த வாழ்க்கையின் கட்டத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க? வாட் இஸ் their ப்ராடக்ட்? வாட் இஸ் their end ப்ராடக்ட்? அவங்களுடைய அதாவது செயல்பாடுகள். பேசும் பொழுது நல்ல வார்த்தை பேசுறாங்களா? அவங்க செயல் பண்ணும் பொழுது இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ற மாதிரி செயல்படுறாங்களா? ஒரு காரியத்தை ஆலோசனை கொடுக்கிறப்போ இன்னொருத்தரை பத்தி கேவலமாவே ஆலோசனை கொடுக்குறாங்களா? உன்னுடைய வாய் பேச்சாலையும் உன்னுடைய செயலாலும் நீ கர்த்தருடைய பிள்ளையா, இல்ல ஒரு பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யறியா, அல்லது நரகத்தினுடைய செயல்பாடுகளை செய்யறியான்றத நம்மளுடைய வாய் பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய திங்கிங், நம்முடைய செயல்பாடுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடும். சோ நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷன் proves what direction I am going. எப்படிப்பட்ட டைரக்ஷன்ல நான் போயிருக்கிறேன் அப்படின்றது என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய நோட்டம், என்னுடைய கிரியையாலே நமக்கு தெரிஞ்சு போகுது. சோ விசுவாசியே, இந்த ஒரு விஷயத்துல நம்ம கத்துக்க வேண்டிய 6 காரியங்கள் இதுல உண்டு. நம்பர் 1 நல்ல கவனிச்சுங்க. wealth or riches do not indicate spiritual maturity. நமக்கு இருக்கிற சொத்து, நமக்கு இருக்கிற சுதந்திரம், நமக்கு இருக்கிற ஆஸ்தி ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரெப்ளிகேட் பண்றாது. சில பேர் நினைப்பாங்க, கர்த்தர் என் மேல் நேசமா இருக்கிறார், நான் ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நினைக்கிறேன், கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆஸ்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், என்னை முன்னேற செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் சிலர் நினைக்கலாம். Wealth and riches do not indicate spiritual maturity or spiritual favor or spiritual blessing. ஒரு spiritual blessing ஒரு spiritual favor உனக்காக செய்கிற சிபாரிசு அல்லது spiritual maturity ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து உன் பொருளால நீ கணிக்க கூடாது. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ப்ளீஸ் புரியுதுங்களா? ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நான் யூசுவலா இது சொல்லல, நான் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சு நம்ம செய்யணும். ஸோ டெஃபினெட்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, a rich man was materialistically rich and wealthy but spiritually bankrupt. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் எல்லாத்தையும் இழந்தவனாக இருக்கலாம். ஒரு பைசா இல்லாத ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம். பொருளாலே அவன் பெரிய ஆளாக காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் பேங்க்ரப்ட் ஆக, அதாவது ஒரு பைசாவும் பேங்க் பேலன்ஸ் இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கலாம். So you need to be very careful in analyzing certain things. Though the rich man was dressed in fine linen cloths and lived in extreme luxury, his outward appearance, வெளித்தோற்றம், அவன் போடுகிற Dress, அவன் போடுகிற காரியங்கள், the outward appearance do not match or not necessarily match the inward condition. வெளித்தோற்றமும் உள்ளான ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழலாம், வாய்ப்புகள் உண்டு. சோ வெளி பொருளை வச்சு தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நாம் கணிக்க கூடாது. That is what God's ambition here. Amen. And then the rich man had no compassion, love or sympathy for the poor. அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே வசதி உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் அறிவு உள்ளவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் நல்ல உபவாசம் உள்ளவர்களாகவும் நல்ல புத்திசாலியாகவும்
ஞானவான்களும் இருக்கலாம். அது நீ எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அவ்வளோ இருந்தும் யூஸ்லெஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உன் வாழ்க்கையில சொத்து இருக்கலாம், சுதந்திரம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், உனக்கு சுவிசேஷம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பல வரங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நீ விநியோகிக்க வேண்டும். யூ நீட் டு எக்ஸர்சைஸ் தட். அல்லேலூயா. அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும், அல்லது இன்னொருவரோட ஷேர் பண்ண வேண்டும், அல்லது கர்த்தர் உன் மூலமா யாருக்கோ ஒரு உதவியாக கர்த்தருக்கு முடியும். விசுவாசம் இருந்தால் விசுவாசம் ஷேர் பண்ணுங்க, ஜெபம் இருந்தால் ஜெபத்தை ஷேர் பண்ணுங்க, அல்லது சின்ன உதவியான பணம் இருந்தால் பணத்தை ஷேர் பண்ணுங்க. பொருள் உனக்கு இருந்தால் அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் வசதியான கொடுத்துட்டாரு, இது யாருன்னா கொடுங்க கொடுங்க. கர்த்தரோட பிள்ளைகளே, we need to identify who the valuable person and we need to share it out. We need to lend it out. கொடுத்துனோம், உங்களுக்கு கொடுத்துனோம், நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா வாங்குறவன் எப்பொழுதுமே பைத்தியக்காரனா தான் வாங்குவான். ஏன்னா அவன் கெடிச்சிட்ட உடனே அவனுக்கு பிசாசு பிடிச்ச மாதிரி ஆயிடும். நல்லா கவனிங்க, அவன் கவனிங்க. கொடுக்கிறவன் பாருங்க வள்ளலாக மாறிடுவான். இப்படிமா இல்லை எடுத்துங்க, இல்லை எடுத்துங்க, அவன் முத்தா எடுத்து சந்தோஷமா கொடுப்பான். கொடுக்கிறவர் வள்ளலாக மாறிடுவார், கடவுளாக மாறிடுவார். எப்பவுமே கொடுக்கும் பொழுது மனசு எப்பவுமே கவனிச்சு பாருங்க. யூ ஜஸ்ட் கிவ் 50 rupees to somebody. கொடுக்கும் பொழுது எல்லாம் வச்சுக்கோங்க, இந்த முத்தா கொடுத்து வாங்குவேன். தங்கி தான் அவன் பிசாசு பிடிச்சிடும். உடனே 50 ரூபாய் பிசாசு பிடிச்சிடும் அவனுக்கு. நீ 50 ரூபாய் தயாரனாக மாறிடுவாய். பெருமை வந்துடும். ஓ நான் கொடுத்துட்டேன், பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், கமான் டேக். அப்போ உன் முகத்துல சந்தோஷம் வரும், முகத்துல கலகலப்பு வரும். ஒரு 4 நாளைக்கு நீ உன்னை சந்தோஷமா எடுத்துக்கோ, பரவாயில்ல, I could able to do that அப்படின்னு உனக்கே ஃபீல் வரும். You need to do exercise. ஹையர்ல போக போக கர்த்தர் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நீ கொடுக்க 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 நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஹalleluya. So கர்த்தரோட பிள்ளையே, love your neighbor as yourself. Now comes are you measuring your spiritual condition based on the amount of money or the possessions you have? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வைத்தோ ஆஸ்தியை வைத்தோ உன்னுடைய விசுவாசத்தை நீ மெஷர் பண்ணினா you are in danger. You need to be very careful. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனால் பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. Hallelujah. Do you believe in the false prophecy gospel, prosperous gospel? You need to understand what is prosperous gospel. ஆண்டவர் சுவிசேஷம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஆஸ்திகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், பொருளை கொடுப்பார், நன்மை கொடுப்பார், சகல சுகத்தை கொடுப்பார். Don't compare it with the material. Hallelujah. Faith விசுவாசம் entirely different from பணம். பணத்துக்கும் பொருளுக்கும் அதாவது எது இருந்தாலும் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை தடைப்படக்கூடாது. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருந்தாலும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடைப்படக்கூடாது. உன்னுடைய பேச்சு மாறக்கூடாது. உன்னுடைய பார்வை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உன்னுடைய விநியோகம், உன்னுடைய டிரான்சாக்ஷன் you should be very much crystal clear. You should be very careful. If you are indebted with that money or the possessions or the wealth, definitely உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது இப்பொழுதே எக்ஸசைஸ் பண்ணலனா உன்னை பெரிய லெவல்ல கர்த்தர் கொண்டு போயிட்டார்னா நீ தத்தளிக்க வேண்டியதாயிடும், அல்லது உன்னுடைய மரணம் நேரிடுற சூழ்நிலை கூட வந்துடலாம். அதனால விசுவாசியே, you should be very careful. Material prosperity or spiritual prosperity, which is important? Spiritual prosperity higher than the material prosperity, it is successful. அதாவது உன்னுடைய சொத்து சுதந்திரம் எவ்வளவுனா வச்சுக்கலாம், கர்த்தர் தடையே கொடுக்கல. ஆனால் உன்னுடைய சொத்தை பார்க்கிலும் உன்னுடைய ஆஸ்தியை பார்க்கிலும் உன்னுடைய விசுவாசம் ஹையர் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பழக முடியும். ஹல்லேலூயா. உன்னுடைய வசதியை காட்டிலும் ஆசீர்வாதத்தை காட்டிலும் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய ஆவிக்குரிய லெவல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது சில நேரத்துல பாருங்க, ஹையர்ல போவாங்க, உள்ளுக்குள்ளவே ஒருத்தர் மேல கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தரை பார்த்தா கசப்பாவே இருப்பாங்க.
ஒரு நல்லத்தனமாவே பேச மாட்டாங்க. இட் இஸ் த ரெப்ளிகா ஆஃப் வாட் யூ ஆர் திங்கிங் இன்சைட். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதனுடைய வெளிப்பாடு தான் உன் வாயின் வார்த்தைகளும் செயலும். சோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ஒரு படி ஹையர்ல தான் வெல்த்தும் ஆசீர்வாதமும் ஒருபோதும் உனக்கு இடைஞ்சலா இருக்காது. எவ்வளவு ரேஞ்செல்லாம் நீ அனுபவிக்கும். கர்த்தர் அதுக்கு தடையை கொடுக்கல. ஹல்லேலூயா. சோ இந்த கான்செப்ட் நீ மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரருக்கு கர்த்தரை இடைஞ்சல் பண்ண மாட்டாரு. பணத்தை தேவன் கொடுக்கிறார். சோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து இங்கே திருடன் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சி அவர் துருவாவது கெடுக்கிறது இல்லை. அங்கே திருடன் கண்ணுமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ 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 அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளையை ஈஸி பண்ணிக்கோ. உங்களுடைய பணத்தை யாரும் திருட விட மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் பத்திரமான உன் பணம் ரெஜிஸ்டர் ஆகிடும். அது யாருமே எடுக்க கர்த்தர் விட மாட்டார். திருடினா அவன் பைத்தியக்காரன் சத்துருவான். உன் பணத்தை திருடி உன் பணத்தை திருடின மறுபடியும் ரிட்டர்ன் உடையாடுனான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. அவ்வளவு ஈஸியா யாரும் திருட மாட்டாங்க. ஏன்னா அது கர்த்தர் உனக்கு ஆகி கொடுத்தது. நம்புறீங்களா? சோத்திரம் பண்ணி வரலாம். உனக்காய் கொடுத்த பணம் அதை வந்து யாரும் எடுக்க முடியாது. அதனால தான் don't keep your mind on that. எவ்வளவு இருந்தாலும் சரி எனக்கு அடிமை. அந்த பணம் எனக்கு அடிமை. பொருள் எனக்கு அடிமை. சொத்து எனக்கு அடிமை. சொத்துக்காக நான் ஒன்னும் அடிமையாக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் இன்னும் எவ்வளவுனா கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் you should be very careful. The money is my transaction தான் அது. You sometimes நீங்க எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா தெரியல. You should understand. See, இந்த பணத்துல இது எழுதிஇருக்குது. I promise to pay the bearer the sum of 500 rupees. இது பணம் இல்ல. இது வந்து சீட்டு. இது வந்து ஒரு சீட்டு, ரெசிப்ட் of 500 rupees. Where is the 500? I don't know. எங்க 500? Nobody knows. ஆனா இது என்னது? இது ஒரு ரெசிப்ட் மட்டும்தான். கவர்னர் என்ன சொல்றாரு? I promise to pay the bearer. எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு 500 ரூபாய் நான் கொடுக்கறேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கறேன் அப்படின்றானே வழிய இது 500 ரூபாய் நான் சொல்லவே இல்லை. சோத்ரா. சோ இது பணத்தினுடைய ரெசிப்ட் மட்டும்தான். அப்போ இதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு சாவணும்? இதுல இருக்கிற கான்செப்டே நம்ம புரிஞ்சுக்காம நம்ம போயிட்டு இவ்வளவு தூரம் வெட்டி மடிச்சா எப்படி? உலகமும் உலகத்தினுடைய பொருளும் உலகத்தினுடைய சூழ்நிலையும் நம்ம அறிந்து தான் வாழணும். அது நம்மள டாமினேட்டிங் பண்றத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இழுக்க முடியாது. அது ரைட் எடுக்க முடியாது. நம்மள வந்து அப்படி உதாசீனப்படுத்துறதுக்கு நம்ம விட முடியாது. பிகாஸ் கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். We are the children of God. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க. Hallelujah. எங்களை யாரும் வசப்படுத்த விட மாட்டோம். பணமோ பொருளோ சொத்தோ எங்க உள்ளத்து எங்க சரீரத்துக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு நாங்க விட மாட்டோம். தேவனாகிய கர்த்தரே பெரியவர். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2 இரண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா பாவர்ட்டி. ஏழை பிச்சைக்காரன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கதை does not always indicate that the person is cursed. ஒரு சபிக்கப்பட்டவன் அல்ல. பணம் இல்லாதவன், ஒரு ஏழையா இருக்கிறவன், குறைச்சலா இருக்கிறவன், தரித்திரமா இருக்கிறவன், பிச்சை இருக்கிறவன், இவங்கெல்லாம் சாபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அந்த நிலைமையில வந்து அதுக்கு அமைச்சிட்டாங்க, அதுக்கு துடிச்சிட்டாங்க. அவங்க அதான் வாழ நினைச்சிட்டாங்க. அந்த வந்து நாங்க எம்ஜி ரோடு கிட்ட போனோம். சிக்னல் நின்றுச்சு. நாங்க பிச்சைக்காரர் பல வருஷமா இவ்வளவு ஒரு பிச்சைக்கார பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி தான் சூப்பர் பிச்சைக்காரன் நாங்க பார்த்தோம். ஒரு அம்மா நல்ல பணக்காரன் நினைக்கிறேன். சூப்பரா தடிமாக்குது, நல்ல கலராகுது, வெள்ளையா. இது வெறும் நைட்டி போட்டுக்குது, கூலா வந்துட்டு ஸ்டைலா. இப்பெல்லாம் இதுல வந்து வேற யாரும் நிக்கிறாங்க. அவங்கள சொல்ல நானு, அவங்க வந்து ரோப்பு கொடு அப்படின்னு ரோப்பா கேட்பாங்க. அப்படி கேட்கறவங்க நான் சொல்ல. இந்த அம்மா ஏதோ ஒரு பணக்காரம்மா, அது வந்து கார்ல எட்டி பார்த்து நின்றுது. வைஃப் கேட்டேம்மா, உன்னை எட்டி பார்க்கறது யாரும் எட்டி பார்க்கணும்னு தெரியல, ஏன்னா பதில் சொல்லு.
அந்த அம்மா ஸ்டைலா வந்துச்சு, இப்படி ஸ்டைலா வந்துட்டு கார்ல எட்டி பார்த்து சைலண்டா. அப்போ என் ஒய்ஃப் கிட்ட ஒரு டயலாக் சொன்னேன். இந்த லேடி வீட்டில் சொல்லிட்டு இருக்கோம், hey go man, if you are not taking care, you are not bothered about me, I know your bag, I know that, I'll go அப்படின்னு சொல்லிட்டு கூலா வீட்டில் இருந்து செப்பல் போட்டு ரோட்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அம்மா ரோட்ல கூட கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம, கொஞ்சம் கூட கவலை இல்லாம சூப்பரா வைரவன் ரொம்பிட்டு இருக்கு. அதுக்கு ஹாயா ஒரு கார்கிட்டையும் ரவுண்ட் அடிச்சுன்னு கேட்குது, கொடுத்தா வாங்குது, இல்லைன்னா சைலண்டா போகுது. பிச்சை கேட்கறது கூட தெரியல இருக்கு. இப்போதான் ட்ரைனிங்ல வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சச் a லேடி, நான் சொன்னேன், see this is also a abnormal பிச்சைக்காரி. அந்த அம்மா வந்துருக்கு, பாவம் வெல்த்தி லேடி அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவர்ட்டி பசியா இருக்கிறது. அதாவது இப்பெல்லாம் நிறைய பேர் தந்திரமான பிச்சைக்காரங்க தான் நிறைய பார்க்க முடியுது. சில பேர் ஒரு அதாவது அவங்களுடைய தகுதி இருந்தாலும் ஊர் நிமித்தம், இடத்து நிமித்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உந்தப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது, Lazarus is extremely poor. He lived on the crumbs of the rich man and lived his life as a beggar. He also had sores all over his body, indicating that he had some kind of disease. அவன் உடம்புல எத்தனை டிசீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய ரெப்ளிகா, அதனுடைய ரியாக்ஷன் தான் அந்த பருக்கள், புண்ணுகள் அவன் உடம்புல வெளியே காணப்பட்டுச்சு. சாப்பிடுறதுக்கு அவனுக்கு வழி இல்லை, ஏன்னா சாப்பாடு கொடுக்கறது யாரும் இல்லை. ஆனா இவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, எப்படினாலும் வேஸ்ட்ன்றது கொஞ்சம் வெளியே வரும், அவங்க எப்படியாவது எனக்கு கொடுப்பாங்க, அதுலயாவது என் வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவன் இருந்திருப்பானோ என்னவோ. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல தான் அவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிறான், பணக்காரன் வீட்டு எதிரிலே உட்கார்றான். ஓகே, yet people may think the God wrath or the displeasure was upon Lazarus. லாசர் மேலே எப்படி யோபுக்கு சொன்னாங்களே அந்த மாதிரி சில நேரத்துல கர்த்தாவே ஏன் சாபத்தை இப்படி போட்டு இருக்கிறீர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோபுக்கு வர வேண்டும் என்று சொல்லி யோபு மேலே டவுட் போட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனா இந்த இடத்துல இஸ் நாட் an exception then. இவன் ஒரு விதிவிலக்கு மீறினவனும் அல்ல, டெஃபினெட்லி இவனுக்கு அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் டெஃபினட்டா இந்த இடத்துல பாருங்க, yet the fact that Lazarus went to heaven, எப்படி அவன் பரலோகத்துக்கு போனான், ஆண்டவர் இப்படி என்று சொல்றாரு. how it can happen? he was a usually வசதி இல்லாதவங்க, சுகம் இல்லாதவங்க, நோவுக்குறவங்க, யாருடைய ஆறுதல் இல்லை, அவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்காது. சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. they will be always wavering. தடுமாற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் மைண்ட் ஆகிலும் செயலாகிலும் தடுமாற்றல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேட்கறவங்க இல்லை, கொடுக்கறவங்க இல்லை, உரிமையாக பேசுறவங்க இல்லை, கண்டிப்பு பண்றவங்க இல்லை. அதனால டெஃபினெட்லி அவங்க அப்படிதான் இருக்க முடியும். ஆனால் how come this person goes to heaven? கதை சொல்றதுலயும் ஆண்டவர் ரொம்ப கில்லாடி, கதை சொல்றதுலயும் இயேசு கிறிஸ்து ரொம்ப கில்லாடி. என்ன அருமையா சொல்லுகிறார் பாருங்க. see a person who is poor, you may think much things in your mind. உன் மைண்ட்ல அவரை பத்தி பல காரியங்கள் நீ கணிச்சிடலாம் தீர்க்கதரிசி மாதிரி. ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீ உன் கையில் எடுத்துக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷன் see for example, இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டினுடைய என்ன பிரச்சனை ஏதோ நான் அவங்கள பத்தி என்ன யோசிக்கிறதுக்கு முடியுமோ அதெல்லாம் யோசித்துட்டா who am I to judge somebody? அவங்களுடைய சூழ்நிலை தெரியாம, அவங்களுடைய வேதனை தெரியாம, அவங்களுடைய கஷ்டத்தை தெரியாம நான் எப்படி இவாலுவேஷன் கொண்டு வர முடியும்? பண்ணக்கூடாது. பட் இங்க எக்ஸெப்ஷனலா என்ன நடக்குதுன்னா, பரலோகத்துக்கு போய் உட்கார்ந்துட்டான். உன் வாயை அடைச்சிட்டார் ஆண்டவர், உன்னுடைய எண்ணத்தை அடைச்சிட்டார் ஆண்டவர், உன்னுடைய யோசனையை கர்த்தர் அடிச்சு போடுறார். ஏன்னா அவன் வந்து பரலோகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். மோரவர் பரலோகத்துக்கு போக முடியாத தேவதூதர்களால எடுத்து செல்லப்படுகிறான்.
பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. from the ஸ்டேஜ்ல இருந்து சரீரம் போய் கார்ப்பரேஷன் காரோ யாரை கொண்டு போட்டாங்களோ எந்த கட்டியோ உலகத்தை 1000 பேசிக்கிறான். ஆனால் அந்த ஸ்பாட்ல இருந்து தேவதூதர்கள் கேரி பண்றாங்கன்னா you should understand அவருடைய லைஃப் என்ன, அவருடைய திங்கிங் என்ன, அவருடைய ஜெபம் என்ன இருக்கும், அவருடைய வாசம் என்ன இருக்கும், அவன் ஆண்டவர் மேல பிடிச்ச பற்றுதல் என்ன இருக்கும். who can know? எப்படி அவனை ஜட்ஜ் பண்றீங்க? எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை கர்த்தர் சொல்றாருன்னா நம்ம எல்லாம் வாய் அடைச்சிடணும். வாய் அடைக்கணும். தேவன் ஒருவரை தவிர ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தையும், ஒரு ஆட்களையும், ஒரு மனுஷனையும், ஒரு விசுவாசியை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி அல்ல. வாய் அடைக்கிறார் நம்மள. நம்ம வாய் அடைக்கிறார் ஆண்டவர். You cannot speak. No, sorry. அவங்க வேதனை என்ன ஆகும்? பசி எவ்வளவு பசியா இருந்தாங்க, எப்படி வேதனையோட இருந்தாங்க. இதோ சொல்லி ஒரு புண்ணு இந்த இடத்துல நாயகி வந்து அவங்ககிட்ட டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது. See, he doesn't have his own life, peacefulness இல்ல. Moreover, he doesn't have food. But நல்லா கவனிச்சுங்க, there are people who cannot have these kind of things. Still, they will have faith. They will have prayer. They will have fasting. They will have faith in the Lord. தேவனோட ஐக்கியமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால யாரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, யாருமே கீழ்த்தரமா நினைக்காத. இப்பொழுது லாசரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவதூதர்கள், செகண்ட் பாயிண்ட் பரலோகம், தேர்ட் பாயிண்ட் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம், சூப்பரான ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர், ஸ்நேகன், ஃப்ரெண்ட் ஆகிய அவருடைய மடி 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 that means a secured placeல போயிட்டு அவன் உட்கார்ந்திருக்கிறானா nobody can touch of it. Hallelujah. Hallelujah. சுவாசி நீ திங்க் பண்ணி தான் ஆகணும். நீ திங்க் பண்ணி தான் ஆகணும். இந்த கட்டத்துல நீ திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏழ்மையா இருக்கிறவர்களையும் யாரையும் ஏளனமாய் நினைக்க வேண்டாம். கர்த்தராகிய தேவன் எல்லாரையுமே ஆசீர்வாதமா நடத்துகிறவர். அவர் எல்லாருக்கும் படி அளக்கிறவர். Hallelujah. It indicates about the spiritual relationship with God. It must have had a genuine relationship. His poverty did not hinder believing in God. அவனுடைய பசி, அவனுடைய பருக்கள், அவனுடைய வேதனை, குடும்பம் இல்லாமை, வீடு இல்லாமை ஒருபோதும் ஆண்டவரை தொழுகிறதிலிருந்து தடைப்படவில்லை. ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வர்ற கஷ்டத்துல நம்ம கர்த்தரை தொழுகாது இருக்கிறோம், இன்னும் கர்த்தரை கனப்படுத்தாது இருக்கிறோம், எத்தனையோ நேரத்துல நன்றி இல்லாம இருக்கிறோம். But this person says, எனக்கு பட்டினி தான், பசி தான், சொந்தம் இல்ல, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, பருக்கள் வேற, அதுல வேற நாய்க்கு தொல்லை, யாருமே எனக்கு இல்ல. பட் ஸ்டில் ஃபெய்த் அவனுக்கு இருக்குது, விசுவாசம், நம்பிக்கை இருக்குது. இவ்வளவுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு அவன் பிரியல. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம விசுவாசம் என்ன, நம்மளுக்கு இருக்கிற தொல்லை என்ன, நம்மளுக்கு இருக்கிற குறைச்சல் என்னத்தை அடிஞ்சல் கொடுத்தோம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன நமக்கு வர்றது கஷ்டமா யோசனை பண்ணி பாருங்க. இவனோட நம்ம கேடா இருக்கோமா சொல்லுங்க. ஹalleluya. கை விட்டு பாருங்க. ஹalleluya. Hallelujah. What a great care is this. Hallelujah. Hallelujah. கடைசி வேர்ட் நான் எழுதுகிறேன். He has not been bankrupt. His faith. தன்னுடைய faith விசுவாசத்தை காலி பண்ண விடலாமே. அவன் விசுவாசத்துல நிறைஞ்சே இருந்தான். Hallelujah. பணம் bankrupt ஆயிக்கலாம், பொருள் நாசமா இல்லாத போயிருக்கலாம், ஆனால் விசுவாசம் மட்டும் குறையல, அவன் விடவே இல்லை. Hallelujah. எவ்வளவு தூரத்துக்குனா தேவதூதர்கள் வந்து அவனை தூக்கி போய் ஆபிரகாம் மடியில போட்டு யாரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வைக்கிற அளவுக்கு அவனை வச்சாங்கன்னா அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? விசுவாசியே நாம் இன்னொரு அப்படிதான் நினைக்கிறேன். நம்பர் த்ரீ heaven and hell are the real place. Number third point, heaven, hell are the real place. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பணக்காரனை குறித்து டீல் பண்ணோம்,
ரெண்டாவது ஏழை குறிச்சு டீல் பண்ணோம். மூணாவது பரலோகமும் நரகமும் கண்டிப்பாக உண்டு. ஆண்டவர் பல நேரத்தில் ஒருவருக்கு எச்சரித்திருக்கிறார். இட் இஸ் கால்ட் மெனி டைம்ஸ். நான் சொன்ன போல நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஹேட்ஸ்ன்னு சொல்லலாம் கிரீக்ல, லாட்டின்ல வந்து ஷியோல் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டெட் ஆன உடனே கெஹன்னா அப்படின்ற இடத்துக்கு தான் போய் சேர்றாங்க. தட் இஸ் a resting place அப்படின்னு சொல்லலாம். பட் there is a place where tormenting place, உபத்திரவு நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லி நரகத்துக்கு சொல்லப்படுகிறது. But this particular person was taken directly to the tormenting place. ஸ்தோத்திரம். Hallelujah. That means to say, என்னத்தை யோகிக்க முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், அவனுடைய சூழ்நிலை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணீங்க. நான் சொல்லலன்றார் ஆண்டவர். நம்ம கிட்ட விட்டுட்டார் ஆண்டவர். அந்த பழைய ஆண்டவர் எடுத்துக்கல, நம்ம கிட்ட விட்டுட்டாரு. நீங்க என்னன்னா கணக்கு போடுவீங்க, என்ன பண்ணிருந்தா இவன் டைரக்ட் நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி போட்டாரு. நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நானு ஆண்டவர் இடத்துல சொல்றார், அப்பொழுது இடப்பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு விசுவாசிக்கும் அவர்கள் தூதருக்கும் ஆயத்தப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள். அல்லேலூயா. நீங்க பசியா இருந்தேன், போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், தாகம் தீர்க்கவில்லை. சோ இது உங்களுக்கு தெரியல வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நம்மளால எது சந்தர்ப்பங்களோ, எங்க முடியுமோ, யாருக்கு செய்ய முடியுமோ, எந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கு நல்லது. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட உதவிகளையும், எப்படிப்பட்ட ஆறுதலையும், எப்படிப்பட்ட சமாதானமும், எப்படிப்பட்ட இரக்கமும், எப்படிப்பட்ட தயாளமும், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. Hallelujah. Let us start from today. இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். You can start with the small thingsல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் அதே பிராக்டிஸ் பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி விடுவார். Hallelujah. குறையாது. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா குறையாதுங்க. ப்ளீஸ் குறையாது. உங்களுடைய ஆசீர்வாதத்துல குறையாது. உங்களுடைய இன்னும் அழகா உங்களை பல பேர் கொடுக்குற அளவுக்கு அப்ப கூட ஆண்டவர் சொல்றாரு. சில வசனங்கள் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வாசித்து காட்டுக்கிறேன். போன வருஷத்துல விளைஞ்ச அந்த விளைச்சல வந்து இன்னும் அடுத்த வருஷத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கினேன். இப்ப விளையிறத இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்கு வைக்க வேண்டிய நிலைமை கர்த்தர் வந்துன்றாரு. ஆண்டவர் தான் சொல்றாரு, அந்த அளவுக்கு சொல்றாரு, உன்னை அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்குவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீங்க நினைக்க கூடாது. தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எங்களையும் ருசி பார்க்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை இப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஆளை கர்த்தர் இப்படியெல்லாம் கொண்டாட முடியுமா? சாப்பாட்டுக்கு கெஞ்சினதுனே, சாப்பாட்டுக்கு அலைஞ்சினதுனே, ஒருத்தர் சாப்பிடும் பொழுது ஐயோ எனக்கு இல்லையேன்னு பார்த்து அழுவுற ஸ்டேஜில் இருந்த என்ன கர்த்தர் குருத்து கொண்டு வந்துட்டாரு. தாராளமா கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்படி நினைக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளையே, you want to commission or omission? Say commission. Say commission. Commission என்ன தெரியுமா? இந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமா? இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாமா? இந்த நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாமா? That is the commissioning the work. Omissioning the work நாக்கா இங்கே டிராப் பண்ணிட்டு போயிடுது. So whether it is commissioning or omissioning. So நல்ல கவனிச்சிங்க, ஞாபகப்படுத்திங்க. சொல்லுங்க கமிஷன், கமிஷன். சொல்லுங்க கமிஷன், ஒமிஷன். ஒமிஷன் இப்போவே போடாதீங்க. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால உங்களை பல பேருக்கு ஆசீர்வாதமா கத்து வைப்பாங்க. So you need to bless them. இப்போ 4வது பாயிண்ட், how you live in your lifetime will affect where you spend the eternity. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நம்ம நினைக்கிறோமோ, வாழ துடிக்கிறோமோ அல்லது வாழ்கிறோமோ, அதுதான் எட்டர்னிட்டி வரைக்கும், நித்தியம் வரைக்கும் நம்மை இழுத்து செல்லும். ஸ்தோத்திரம். நித்தியம் வரைக்கும் நம்ம இழுத்து செல்ல வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை இப்பொழுது நாம் வாழ ரெடியா இருக்கிறோம்?
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அட்லீஸ்ட் ஃப்ரம் டுடே how we are going to live என்பது மிக மிக முக்கியம். Relationship with God is very important. Hallelujah. Compassionate toward needy. எது என்ன தேவை, என்ன உபகாரம், எது ஆசீர்வாதம் யோசிக்கணும். Sometimes as a husband you should have to think, wife என்ன அடைஞ்சிருக்குதா, அவங்க தகராறுல இருக்கிறாங்களா, are they okay, are they feel happy, அவங்க அடைஞ்சலா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன குறைச்சலா இருக்குதா, you need to think whether you are going to do or not, you need to think. Same way husband எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், அவர் என்ன சூழ்நிலை, வெறும் நீ வைராக்கியமாவே நீ வாழ்ந்தது கூட என்ன அவங்க சூழ்நிலை, எதுக்காக இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சா நல்லது, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லலாம், எப்படி சமாதானமா இருக்கலாம், பிள்ளைங்களை இருக்கு எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாமா, இப்படி கொஞ்சம் சமாதானப்படுத்தலாமா, அவங்களை கொஞ்சம் தேற்றலாமா, டைம் பிரகாரம் கரெக்டாக ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமா, இப்படிப்பட்ட ஒரு தகுதியான நேரத்தில் தகுதியான ஆலோசனை கொடுத்தா எல்லாமே ஆசீர்வாதம் மாறிடும். The life we are going to live is very very important. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம யோசிக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனோ அவன் பெற்றுக்கொள்வான் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். சோ நம்ம வாழ்றது முக்கியம், வாழ்ந்து காட்டுவோம். ஹல்லேலூயா. அஞ்சாவது, ஜட்ஜ்மென்ட் இன் ஹெல் or judgment to heaven நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு எது வேணும் நீ எடுத்துக்கோங்க. பழைய பாட்டு இன்னைக்கு நம்ம சொல்றோம், கிருபை நிபத்துல ஆசீர்வாதத்தை மட்டும் தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டும் தான் ஆண்டவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வாதத்துக்காகத்தான் பிறந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம், ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பதற்குத்தான் நாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவர், you have many opportunities. கர்த்தர் சமூகத்துல ரொம்ப சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கார். தினம் வாரம் அருமையான ஒரு நல்ல செய்திகள், கர்த்தருடைய வசனங்கள் நம்ம எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். கர்த்தருடைய கிருபை நம்மை நிச்சயமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தப்படி குறித்து தாமதமாக இராமல் ஒரு வரம், ஹல்லேலூயா, ஒரு வரம், சோத்திரம் கவனிங்க, ஒரு வரம், ஹல்லேலூயா, ஒரு வரம், ஒரு வரம், இன்னும் சரியா சொல்ல போனா நானும் நீயும் அப்படி எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவர். சோ எவ்வளவு பொறுமையாக்குறாருன்னா நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. We should not take advantage. Hallelujah. நம்ம பொறுமையாக்க கூடாது. கர்த்தர் சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிருபையினாலே உண்டானது அல்ல, தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஈவு. கர்த்தருடைய பிள்ளைகளே, we need to be very careful. ஆறாவது பாயிண்ட், I cannot solve my own problem. I cannot solve my deficiency. என்னுடைய குறைச்சலை நான் சீர்படுத்த முடியாது. என்ன இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், இதை நான் செயல்படுத்த முடியாது. ரிச் மேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரிச் மேனுடைய காரியத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா, அவன் பரலோகத்துக்கு போன லாசரு கண்ணார பார்த்துட்டான், லாசரு மடியில் இருக்கிறதோ பார்த்துட்டான். மேடம், இப்போ இவன் நரகத்தில் இருக்கிறான், நரகத்துல இருந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு ஆபிரகாமை பார்த்து சொல்றான், நம்ம பாஷையில பேசுறேன், சார் லாசர் கொஞ்சம் அனுப்புங்க, என் வாயில கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றோம், எப்படி இருக்கும்? ரொம்ப தாக்கமா தரலாம், தண்ணி ஊற்றணும், அவனை கொஞ்சம் அனுப்புங்க. Do you feel he is still a servant? Do you feel this is the word? நீ அங்க பண்ண தர்பார் இங்கே பண்ண பாக்குறியா? புத்தி போலியா? இன்னும்
Did you understand any time? Did you ever understand this? நொய்ய புடைச்சு எடுத்தாலும் அவன் புத்தி போவான். நொய்ய புடைச்சு எடுத்தாலும் புத்தி போகாது. அனுபடினாலே இவர் இன்னும் அட்வான்ஸ்ல போறாரு. எப்படின்னா, சார் இட்ஸ் ஓகே, நான் வந்துட்டேன், என் தலைவி எனக்கு பிரதர்ஸ் இருக்காங்க சார். சார் யூ டோன்ட் நோ, எனக்கு பிரதர்ஸ் இருக்காங்க சார், அவன் அனுப்புங்க சார் கொஞ்சம். உங்கள்கிட்ட நம்ம வீட்டு வந்துருக்குறேன், இப்படி பரலோகம் நரகம் எல்லாம் இருக்குது, நீ ரட்சிக்கப்படு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. வேலை காட்டலாம், இன்னும் கூட வேலை தான் நினைச்சுட்டே நீ. உன் புத்தி இங்க கூட திருந்தாதா? இங்க கூட சீர்பட மாட்டே நீ? இங்க கூட உனக்கு புத்தி வராதா? இது பரலோகம் இது நரகம்ன்ற டிஃபரன்ஸ் கூட தெரியாத நரகத்துல கிரிய நீ உன்னை எவ்வளவு தூரத்துக்கு உன்னை இழுத்துன்னு போனோம்? என்ன அழகான ஒரு ஸ்டோரியை கத்த சொல்லி வச்சுக்கிறாங்க. இயேசுவை எவ்வளவுதான் மகிழப்படுத்தணுமே தெரியாது. What a great story that he has told. Hallelujah. That's why இப்பத்துல இருந்து இந்த ஸ்டேஜ், ஸ்மாலர் ஸ்டேஜ்ல இருந்து நம்முடைய மனசு தாழ்மைப்படுத்தும். நம்முடைய மனசு புரிஞ்சுக்கணும், வசனத்தை புரிஞ்சுக்கணும், வாக்கியத்தை புரிஞ்சுக்கணும், பைபிள் புரிஞ்சுக்கணும், மனுஷரை புரிஞ்சுக்கணும், விசுவாசிகளை புரிஞ்சுக்கணும், ஏழை புரிஞ்சுக்கணும், முடியாதவனை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய தயவு நம்ம எல்லாரையும் கர்த்தரை புரிஞ்சுக்கணும். அற்புதமா நம்ம வாழணும். அல்லேலூயா. அற்புதமாய் நம்ம வாழ்ந்து காட்டணும். அற்புதமா வாழ்ந்து காட்டணும். நம்ம அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்றார்? மகனே, எவ்வளவு முழங்கால் பண்ணிட்டு தாழ்ந்து போனாலும் பார்த்தாரு. மகனே, இங்கிருந்து அதாவது கேப் இருக்கு, பிளவு. வாட் இஸ் தட் பிளவு? Did you understand ever? எப்போது நீங்க நினைச்சீங்க வாட் இஸ் தட் பிளவு மீன்ஸ்? வாட் கேப் மீன்ஸ்? வாட்? நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குதோ அதான் கேப். ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? நீ படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குதோ அதான் அந்த கேப். பரலோகத்துக்கு நரகத்துக்கோ நீ கத்துக்க வேண்டியது ரொம்ப இருக்குதோ அதான் கேப். உனக்கும் எனக்கும் ஒரு பிளவு இருக்கு. என்ன அந்த பிளவு? நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. You cannot take heaven as granted. ஒரு நரகத்தை நீ granted எடுக்க முடியாது. ஓ பரவாயில்ல, ஓ பரவாயில்ல, you cannot take it. What a theory God has given. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. What a great theory God has given. எப்படிப்பட்ட அருமையான தியரியை கர்த்தர் கொடுக்கிறார்ன்றதை பாருங்க. There is a big gap. What is that gap? இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. You need to study. Hallelujah. You need to study this much gap. பணக்காரனே, அங்கிருந்து இங்க வர்றதுக்கும் இங்கிருந்து அங்க போறதுக்கும் இவ்வளோ கேப் இருக்குது. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். That is the gap. This is the gap. இதான் பிளவு. இவ்வளோ பிளவுக்கு சார் ஈஸியாக அதெல்லாம் சமாளிச்சிட முடியாது. அவன் வந்துட்டு இங்கே போடுறதுக்கு அவனு ஒரு வேலைக்காரன் இல்லை, தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிறான். ஆபிரகாம் மடினா பரலோகத்தினுடைய ஒரு மத்தியஸ்த நிலைமை. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தேற்றப்படுற நிலைமையில எவன் கிக்கி கக்க நகர ஒரு அடி பார்த்தாக்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சொகத்தை தேவன் கொடுத்துட்டா யாரும் அதை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்தாக்கா அதை யாராலுமே பிடுங்க முடியாது, அதை இழுக்க முடியாது. ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. உங்க மைண்ட் சந்தோஷத்தை கொண்டு வாங்க. கர்த்தர் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தை கொண்டு வாங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வர. There is a long gap. புரிஞ்சுக்க முடியாது அவனால. உனக்கும் எனக்கும் மத்தியத்துல ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னா வசனத்தை புரிஞ்சுக்கணும். சாமி பரலோகத்துக்கு மீனிங் தெரியல, உனக்கு
நரம்புத்தினுடைய மீனிங் தெரியல, படிக்க வேண்டிய பாடம் ரொம்ப இருக்குது. there is a long gap. this is the gap. ஹalleluya. விசுவாசி புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய கேப்னா அவ்வளவு அறிவு இருக்குது, புரிஞ்சுக்க வேண்டியது. கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் ஹalleluya. Lazarus sent to my father's house to evidence himself. அதாவது ப்ரூவ் பண்ணலாம் வேற ஆயம். நான் விசுவாசத்தோடு இருந்தேன், நான் ரட்சிப்புக்குள்ள இருந்தேன், நான் உபவாசத்துல இருந்தேன், நான் நல்ல நம்பிக்கையோடு இருந்தேன். கர்த்தருடைய நம்பிக்கையை நான் விட்டா கொடுக்கல. பிசாசு இருந்தாலும், பட்டினி இருந்தாலும், பருக்கள் இருந்தாலும், நாய்களுடைய டார்ச்சர் இருந்தாலும், யாரும் உதவி இல்லாமல் போனாலும், உற்றார் ஒருவன் இல்லாமல் போனாலும் எங்க விசுவாசத்தை மாற்றம் எத்தனை பேர் நாம அப்படி சொல்ல இருக்கணும்? How many can you able to say yes? நான் இன்னிலிருந்து நான் begin பண்றேன். இன்னிலிருந்து I'm going to begin. Yes, I will live faithfully. Hallelujah. கர்த்தருக்கென்று நான் வாழ விரும்புகிறேன். ஆமென். தேவனாகிய கர்த்தர் let him listen to others சொல்றார். தெளிவா அப்ரஹாம் சொல்றார், let him listen to the scriptures. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படும் போது அந்த வசனத்துக்கு அவன் கவனம் கொடுக்கட்டும். எவனாகட்டும், அங்க பிரீச் பண்றாங்க பாரு, பிரீச்சர் தீர்க்கதரிசிங்க அவங்க கீழ்ப்படிட்டோம். அங்க பிரீச் பண்றாங்க பாருங்க பாஸ்டர்ஸ், அந்த பாஸ்டர்ஸ் கீழ்ப்படிட்டோம். அங்க வேத வசனத்தை டீச் பண்றாங்க பாருங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கு கீழ்ப்படிட்டோம். ஹalleluya. கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களே, அவங்க எப்பேற்பட்ட ஆளான கிட்டோம், அவங்க சொல்ற வசனத்தை அவன் கேட்கட்டா, அவன் பரலோகத்துக்கு திரும்பி வர முடியும். ஒருத்தர் எழுதி வந்தா கூட அவன் பேச்ச கேட்க மாட்டான். லாசர் எழுதி வந்தான், எத்தனையோ பேர் எழுதி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து எழுதி 40 நாள் பல பேர் காண்பிச்சாரு. எங்க எல்லாம் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. யார் இயேசு கிறிஸ்து சப்போர்ட் கொடுத்தாங்க? யார் இயேசு கிறிஸ்து சப்போர்ட் கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது ஜனங்கிட்ட காசு கொடுத்துட்டு நம்ம எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து திடுக்குன்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு ஓட்டாரு, விசுவாசி சீசன் தத்துக்கு ஓட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டின்னு போனாங்க. எல்லாத்தையும் செய்வாங்க, திருந்த மாட்டாங்க. அதனால இவங்க கிட்ட போய் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், டோன்ட் வரி. அங்க இருக்கிறவன் திருந்தானா மறுபடியும் உன் கூட பரலோகத்துல உட்கார்றோம். திருந்துறவங்களுக்காக நான் கவலைப்படுகிறேன். ஹalleluya. திருந்துற விசுவாசிகளுக்காக தேவன் அக்கறை கொள்கிறார். திருந்துற ஜனங்களுக்காக தேவன் தன் ஜீவனை கொடுத்தார். திருந்துறவர்களுக்காக கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தார். ஆனபடினாலே கர்த்தருக்குள் நாம் பலப்படுவோம். எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம்.